ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு புழுங்கல் அரிசி, பச்சரிசி ரெண்டுமே சம அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணி ரவா பழத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு அந்த அரைச்ச அந்த அரிசியை இந்த தவாவில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அனல் கம்மியாக வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும், திக்காயிரும். ரெண்டாவது அதையும் பார்த்துக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பால் காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பால் தேங்காய் பால் வேணுன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் பேக்கெட் பால் காய வச்சு இதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் ஒரு அடி அடித்து மிக்சியில் போட்டுக்கலாம், தட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் சுகர், தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துட்டோம்னா சுகர் தெரியும். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நெய் விட்டு ஒரு தவாவில் அதையும் வறுத்து இதோடு சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த நெய்யோட மனம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாயாசம், அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபேமிலி கேர்ள் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சரிசி வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, புழுங்கல் பச்சை ரெண்டுமே சேர்த்துமே பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.